பாரு. இதுக்குதான் என்ன டை கட்டி விட சொன்னீங்களா? இனிமே நான் உங்ககிட்ட 4 அடி தள்ளியே நிக்க போறேன். இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? சும்மா இருங்க. எங்க பாட்டி ஒரு இங்கிதம் தெரியாத பாட்டி. சமய சந்தர்ப்பம் தெரியாம குறுக்க வந்து நிக்கும். அப்புறம் நான் தலை குனிஞ்சு நிக்கணும். இரு, நான் போய் கதவை சாத்திட்டு வந்தேன். என்ன விளையாடுறீங்களா? வேலைக்கு போவேனா? இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுறேனே. லீவ் போடுறீங்களா? அப்ப இருங்க, நான் போய் பாட்டி குளிக்கு வரேன். பாட்டியா? அப்போ மரியாதையா வேலைக்கு கிளம்புங்க. 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 பிடிங்க பிடிங்க. போங்க. போங்க போங்க போங்க. போயிட்டு வாங்க. நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, நான் போயிடுறேன். முடியாதுன்னா முடியாது. போக முடியாதுன்னா போக முடியாது. போயிட்டு வாங்கனே. குடு. அடி அத்தி, அவங்க பாப்பாவையும் வெச்சிட்டாங்களே. அந்த எக்ஸ்ரே ஓகே ஆயிடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். சிஸ்டர், இங்க வாங்களே. என்ன லட்சுமி? ஏன் சிஸ்டர், எப்பவும் டாக்டர் ரவி 9 மணிக்கு பங்க்சுவலா வருவாரே, இன்னைக்கு என்ன காணுமே? அவருக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுல்ல, அதுதான். புதுசா கல்யாணமானா எதுக்கு லேட்டா வரணும்? ஐயோ, இப்படி சின்ன ஜெர்சில வேலைக்கு வச்சாலே இதுதான் தொல்லை. லட்சுமி, காரணம் கேட்டியே, அதோ டாக்டர் வராரே, அப்படி கண்ணத்தை பாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் டாக்டர், கொஞ்சம் திரும்புங்களே. என்ன இது கண்ணத்துல சிகப்பு போட்டு திருஷ்டி போட்டா? அது வந்து ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லையா? என்ன இது, எல்லாரும் நெத்தியில தானே போட்டு வைப்பாங்க, இவர் கண்ணத்துல வச்சிருக்காரு. கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறாரு. என்ன சிஸ்டர்? இதுக்கு பதில் சொன்னா தெரியாது, உனக்கு கல்யாணமான தன்னால புரியும். எஸ் டாக்டர் ரவி பேசுறேன், வீட்டுக்கு போட்டு. வீட்டுக்கா? ஓகே. சீட்ல போய் உட்கார்ந்த உடனே பொண்டாட்டிக்கு போன். டாக்டர்? எஸ். ஹலோ ராதா, நான் நர்சிங்கம் வந்து சேர்ந்துட்டேன். இத சொல்லத்தான் போன் பண்ணீங்களா? அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இத கேட்கதான் போன் பண்ணீங்களா? உன் குரலை கேட்கணும் போல இருந்தது. கேட்டாச்சுல்ல, அப்ப போனை வச்சிடுங்க. ராதா 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 கண்ணே, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போதும் போதும். ஆமா, என்னமா சத்தம் கிடைச்சது? என்ன அதுவா? போன்லியா? ராதா ராதா, ஏய் ராதா. வாங்கம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமி, வாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? டேப் ரெக்கார்டர். இது எதுக்கு? உட்கார் சொல்றேன். என்ன சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக? நீ நேரம் இருக்கும்போது உன் குரலை கேட்டுக்கிறேன், இல்லாத போது எனக்கு போர் அடிக்குதே. அதனால உன்னை பேச வச்சு பாட வச்சு இதுல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போய் நர்சிங் ஹோம்ல வச்சுக்க போறேன். உன் நினைவு வரும்போதெல்லாம் அதை போட்டு கேட்டுக்க போறேன். எப்படி ஐடியா? சுத்த பைத்தியக்காரத்தனமான ஐடியா. வெளியில சொல்லாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏன் ஏன் என்ன என்ன? எந்த ஆம்பளையாவது தான் பொண்டாட்டிக்கு வரல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டுட்டு இருப்பாங்களா? ராதா, மத்தவங்களுக்கு மனைவிங்கிறது ஒரு உறவு, எனக்கு என் மனைவிதான் உலகம். தம்பி, பழமொழி வருது, பழமொழி. தம்பி, தாரமும் குருவும் தலைவிதிப்படியா நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லபடிதான் நடக்கும். என்னமா அது? தம்பிய வந்த ஆளோட நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது காப்பியும் கைமா நான் வாசல்ல நிக்கலன்னா அவங்களுக்கு எம்புட்டு கோபம் வரும் தெரியுமா? ஆனா ஒண்ணுடி அம்மா, அந்த கோபத்திலையும் ஒரு கொஞ்சல் இருக்கு பாரு. பாட்டி பாட்டி, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது காப்பியும் கைமா நான் வாசல்ல நிக்கலனா அவங்களுக்கு எம்புட்டு கோபம் வரும் தெரியுமா?
அந்த கோபத்திலையும் ஒரு கொஞ்சல் இருக்கும். அடியாத்தி, என் குரல் கூட நல்லாத்தான் இருக்கு. இந்த மிஷன் மட்டும் அப்பவே இருந்திருந்தா உங்க தாத்தா பேச்செல்லாம் பதிவு செஞ்சு இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. என்ன செய்யறது பாட்டி? கேட்டியா? பாட்டிக்கே தாத்தா குரல கேட்கணும்னு ஆசையா இருக்கான். போதும் போதும், போய் ட்ரெஸ் மாத்துங்க. என்னங்க இது? ரூம் நிறைய குழந்தை படமா மாட்டி வச்சிருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிரியமா? ராதா, குழந்தைங்களுக்கு வைத்தியம் செஞ்சு செஞ்சு குழந்தைங்க மத்தியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவனா. எனக்கு இப்படி குண்டா கொழுகொழுன்னு ஒரு குழந்தை பிறக்கணும், அதை எடுத்து நான் ஆசை தீர கொஞ்சம் பகிடணும்னு எப்போ வேடிக்கையா என் மனசுல ஒரு ஆசை தோணுச்சு. அந்த ஆசையே நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு ஏக்கமாயிடுச்சு. ராதா, அந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்கு தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிறக்க போற குழந்தை மேல எனக்கு பொறாமையா இருக்குங்க. ஏன்? பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பா மனசுல இவ்வளவு இடத்தை பிடிச்சிட்டானே, அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு இங்க இடம் இருக்குமா? என்னடா அது? ஏண்டா அலற? எவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறான்னு அங்க வர்ற. எப்பா, இலவச சினிமா முடிஞ்சு போச்சு, போங்கப்பா போங்க. சிஸ்டர், இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் இப்படியா? போங்க நீங்க. டேய் ரவி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரன்டா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. உங்க கேஸ்ல வருஷக்கணக்கா இருக்கும் போல் இருக்கேடா. டேய், இது தெய்வீக காதல்ரா, காலம் பூரா இருக்கும். மொட்டை பைய, உனக்கு என்ன புரியும்? டேய் விளையாடுறியா? டேய், இப்பதான்டா எனக்கு புரியுது. ஈருடல் ஒரு உயிர்னு எழுதி வச்சவன் சுத்த பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பழுத்த அனுபவசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, உன் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்கு என்னடா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கியூ வரிசையில பொண்ணுங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அடக்கமும் குணமும் தான் கொஞ்சம் தகராறு. சரிடா, எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க? ஹோட்டலா? சிஸ்டர் சிஸ்டர், கேட்டீங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு வீடு தேடி வந்திருக்கிறேன். ஸ்டூபிட் இடியட், எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு கேக்குறான் இவன். அதுக்கு இல்லடா, நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள இங்க எல்லாம் தங்குவியா? சௌகரிய குறைச்சலா இருக்குமேன்னு கேட்டேன். நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? வெரி குட் வெரி குட். ஆமா, எத்தனை நாள் தங்க போற? 24 நாளா? மணி நேரம். கவலைப்படாதடா, ஒரே நாள் தான் தங்க போறேன். காலையில மோட்டார் சைக்கிள்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஐயா கிளம்பிடுவார். என்னங்க நீங்க வந்தவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு? இவனா? இவன் எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டான், எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவான். பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆச்சே. சிஸ்டர், this is my humble marriage presentation. Thank you. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. வெறும் அழகு மட்டுமல்ல, இதுல ஒரு உள்ள அர்த்தமே இருக்கு. டேய், முதல்ல அதை புரிஞ்சுக்கடா. உள்ள அர்த்தம் என்னடா? அதான் வெளிப்படையாவே புரியுத. இத நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்றது? ஓ, இந்தாங்க, கேக் சாப்பிடுங்க. thank you. சிஸ்டர், கேக் A1 பிரமாதமா செஞ்சிருக்கீங்க. ஆமா, இவ செஞ்சா. இவ சமைச்சு நீ சாப்பிட்டு பார்க்கணுமே. சாம்பார்ல ஒரே உரப்பு, ரசத்துல ஒரே புளிப்பு, கூட்டுல ஒரே உப்பு, தொட முடியாது போ. ஊண்டிக்காரனுக்கு மிதப்புல கண்டு இருக்கணும், சமைக்கிறவங்களுக்கு சமையல்ல கவனம் இருக்கணும். இவ அடுப்படையில இருக்கும்போது நீங்க 15 தடவை போன் பண்ணா இவ எப்படி ஒழுங்கா சமைக்க முடியும்? 15 தடவையா? ஏண்டா அப்படி என்னடா பேசுவ? என்ன ஹலோ 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 ஹலோ. அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான்டா. இவங்க எங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க? போன்ல சிரிச்சுக்கிட்டுல இருந்தாங்க. டேய், யார் அந்த பாட்டி? ராதாவோட பாட்டி. ஹாய் பாட்டி, குட் மார்னிங். பாட்டி கையில லெட்டர் என்ன? சமையல் கட்டதுக்கு பாதி காரணம் போனு, மீதி காரணம் இவ அதை எழுதிக்கிட்டு இருந்ததுதான். பாட்டி 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 இத குடுக்கறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க தம்பி, படிங்க. டேய், படிக்கிற கேள்டா. டாக்டர் ரவி MBBS MS FRCS FRAS லண்டன். டாக்டர் ரவி MBBS MS FRCS FRAS லண்டன். டாக்டர் ரவி MBBS FRCS லண்டன். டேய், இது என்னடா ஸ்ரீராம ஜெயமா? ஆமா, நீ வெறும் MBBS MS தானே, எப்ப FRCS FRAS எல்லாம் படிச்ச? தம்பி இந்த பட்டமெல்லாம் வாங்கணும்னு இவளுக்கு ஆசை, அதை எழுதியே தீர்த்துக்கிறான். பாட்டி, இவன் பட்டம் வாங்கணும்னு இவங்களுக்கு ஆசை, ஆனா இவனுக்கு இருக்கிற ஆசையை வேறையாச்சே. தெரியும்டா, பொண்டாட்டி தாசனா இருக்கிறது எப்படிங்கறத பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னா பய
மாஸ்டர் டிகிரி வாங்குவான். தம்பி தேவையில்லையே, வேலைக்காவது போகுதே. இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க கல்யாணமான புதுசுல எல்லார்கிட்டயும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வாசல் பக்கமா போவாங்க. நான் அடுப்படிக்கு போறதுக்குள்ள அவர் கொல்ல பக்கமா வந்து கிணத்தடியில நின்னுக்கிட்டு பூனை மாதிரி கத்துவாங்க. நான் போய் கெஞ்சி, பாட்டி கெஞ்சியா இல்ல கொஞ்சியா அப்படின்னு எப்படியோ அவங்கள கொல்ல பக்கமா அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ள வந்தா அவங்க வாசல் பக்கமா வந்து எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சரின்னு சாப்பாடு போட்டு வாசல் பக்கமா அனுப்பிச்சிட்டு நான் கொல்ல பக்கம் போனா அங்க வைக்க போறதுக்கு பின்னால வந்து நின்னுக்கிட்டு இப்படி இப்படிம்பாங்க. இப்படி இப்படி. அப்புறம் பாட்டி அப்புறம் என்ன 2-3 மாசம் இதே கதை தான். கடை பக்கமே போகல. அவங்களுக்கு என்ன வட்டம் கொடுக்கலாம்? துணிஞ்சு பிஹெச்டி பட்டம் கொடுக்கல. குட் மார்னிங் டாக்டர். ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி. உடனே உங்களை புறப்பட்டு வர சொல்றாங்க. இது வந்துட்டு. என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் உங்க கையில அப்படி நடுங்குது? ஒண்ணு இல்ல, உடனடியா ஒரு குழந்தைக்கு மேஜர் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. ஏற்கனவே 2 தடவை இந்த மாதிரி ஆபரேஷன் செஞ்சிருக்கேன். 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுதான் என்ன அறியாம ஒரு நர்வஸ்னஸ். நீங்க திறமை மிக்க டாக்டர். தன்னம்பிக்கை குறைவுனாலதான் நீங்க இப்படி பயப்படுறீங்க. கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். உங்களுக்கு இந்த ஆபரேஷன்ல வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். போங்க, தைரியமா போயிட்டு வாங்க. நீங்க செய்த வெற்றிகரமான ஆபரேஷனால நம்ம நர்சிங் ஹோமுக்கே ரொம்ப பெருமை டாக்டர். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ரவி. இட் இஸ் எ மார்வெலஸ் அச்சீவ்மென்ட் டாக்டர் ரவி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்களுக்கு வீட்ல இருந்து போன் வந்து. எஸ் சார். ஏன் டாக்டர், நான் இங்க இருக்கலாமா போயிடலாமா? சரி, நான் அப்படி நிக்கிறேன். ஹலோ ராதா, ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்காக தான் நான் போன் பண்ணேன். இந்த வெற்றிக்கு காரணமே நீதான். நீ வச்ச பொட்டு எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. அளவுக்கு அதிகமா புகழாதீங்க. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே. என்ன டாக்டர், அதுக்குள்ள பேச முடிச்சிட்டீங்க? இங்க பேச வெக்கமா இருக்கா? நீங்க ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு தனி லைன் போட்டு தரேன்.
ஏம்மா ஏன் அழற? இந்த பசங்கள்ட்ட நீ எப்படி சிக்கிக்கிட்ட? நான் பட்டணத்துக்கு வேலை தேடி வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லயே இவங்க என்ன சந்திச்சாங்க. ஒரு இடத்துல வேலை வாங்கி தர்றதா சொல்லி என்னை இங்க கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க. சரியான அப்பாவி பொண்ணுமா நீ. அந்த மூஞ்சிய பார்த்தாலே உனக்கு சந்தேகம் வரல? கொலகார பசங்க. சரி சரி, நீ போக வேண்டிய இடத்த சொல்லு, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் போறேன். நோ நோ நோ, ஐ ஹேட் டியர்ஸ். ஏன் அழற? இந்த பட்டணத்துல எனக்கு யாருமே தெரியாது. ஏதோ வேலை செய்யணும், குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற ஆசையில புறப்பட்டு வந்துட்டேன். இப்ப எங்க தங்குறதுன்னு எனக்கே தெரியல. ஆல் ரைட், நான் ஒரு ஏற்பாடு செய்யறேன், என் கூட வா. நோ நோ, எனக்கு அழுதா பிடிக்காது. நான் அப்பவே சொல்லல, ஐ ஹேட் டியர்ஸ். முதல்ல கண்ணை தொடச்சுக்க. இதுல உனக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் இருக்கு. என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். நோ நோ, இதுல என்ன சிரமம்? முதல்ல போய் ட்ரெஸ்ஸா மாத்திக்க. மாணிக்கம் மாணிக்கம், இவங்க இனிமே இங்கதான் தங்க போறாங்க. அந்த ரூமை ஏற்பாடு பண்ணிக்கோ. இது பாரு, உனக்கு ஒரு வேலை கிடைச்சு தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கலாம். ரொம்ப நன்றிங்க. நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? என் பேரு மீனா. ஓ மீனா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேம். மாணிக்கம், ரூம் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிற, எனக்கு வேண்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற. என்ன புதுசா இருக்கு எல்லாம்? எல்லாம் மீனாம்மா செஞ்சுதுங்க. Is it? I see. எனக்கு பிடித்தமான பெண் கிடைத்து விட்டாள்.
காதலிசை பாடுங்களே பாட பாட ராகம் பார்வை போடும் தாளம் பாட பாட ராகம் பார்வை போடும் தாளம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே ஒட்லே ஒட்லே ஓ ஒட்லே ஒட்லே ஓ ஒட்லே ஒட்லே ஓ ஒட்லே 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 ஓ ஒட்லே ஒட்லே ஓ வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே வருவது வரட்டும் பயம் எதற்கு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே வருவது வரட்டும் பயம் எதற்கு எங்கும் இன்பம் உண்டு உயரும் எண்ணம் கொண்டு எந்நாளும் துணிவோடு முன்னேறி செல்லு காலங்களே காலங்களே காதலிசை பாடுங்களே பாட பாட ராகம் பார்வை போடும் காலம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே அடி டில்லே டில்லே இளையவர் உலகம் தனி உலகம் இனிமை கொஞ்சும் புது உலகம் இளையவர் உலகம் தனி உலகம் இனிமை கொஞ்சும் புது உலகம் ஆசைக்கில்லை வெட்கம் அன்புக்கில்லை பஞ்சம் அலையாடும் கடலோரம் விளையாடும் நெஞ்சமே காலங்களே காலங்களே காதலிசை பாடுங்களே பாட பாட ராகம் பார்வை போடும் தாளம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாகும் சொர்க்கமே ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே அடி தில்லே அடி தில்லே ஒட்டே ஒட்டே ஓ ஒட்டே ஒட்டே ஓ தில்லே ஒட்டே ஒட்டே மாமா டாக்டர் பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. ஐயோ விடுங்க போதும் விடுங்க விடுங்க அதை விடுங்க பார்த்தா என்னவா இப்பவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க. பைத்தியம் பைத்தியம் கல்யாணமாகாத ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினா இப்படித்தான் பேசிக்குவாங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை வளர்த்து ஆளாக்கின குருட்டு மாமா ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன பாரு, அவரை உடனே வர சொல்லி லெட்டர் போடு. எதுக்கு? எதுக்கா? நம்முடைய காதலை எடுத்து சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யத்தான். வாங்க மாமா வாங்க. மீனா சௌக்கியமா இருக்கிறியம்மா? என்னங்க என்னங்க? என்ன மீனா? இவர்தான் எங்க மாமா விஸ்வநாதன். வணக்கம். மிஸ்டர் ராஜா, உங்களை பத்தி மீனா நிறைய எழுதியிருந்தா. உங்க உருவத்தை என் கண்ணால பார்க்க முடியலையே தவிர நீங்க வரவேற்ற முறையில இருந்து உங்க உயர்ந்த உள்ளத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து உதவுற உங்களுக்கு
கடவுள் நீண்ட ஆயுள கொடுக்கணும். நீங்க என்ன அளவுக்கு மீறி புகழதீங்க. நான் உங்களை எதுக்காக இங்க வரவழைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். மீனாவை நீங்க காதலிக்கிறீங்க, அவளை கல்யாணம் செய்துக்க விரும்புறீங்க. அது விஷயமா கலந்து பேசத்தான் என்ன இங்க வரவழைச்சிருக்கீங்க. ஆமாங்க, நானும் மீனாவும் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம். அவளை வளர்த்தவங்கிற முறையில உங்களுடைய சம்மதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். மிஸ்டர் ராஜா, உங்களை போல அழகு, அந்தஸ்து, படிப்பு எல்லாம் நிறைஞ்ச ஒருத்தருக்கு என் மீனா வாழ்க்கப்படுறதுல எனக்கு பெருமைதான். ஆனா அந்த பெருமைக்கு பாத்திரமாக கூடிய நிலையில கடவுள் என்ன வைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? வெல்டிங் வேலை செய்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல என் கண் பார்வை இழந்துட்டேன். அன்னையிலிருந்து வேலை செய்ய முடியல. அதனால எங்களுக்கு பூர்வீக சொத்தா இருந்த ஒரே ஒரு வீட்டு மேல 20,000 ரூபாய் கடன் வாங்கி இவ்வளவு நாளா செலவழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கடங்காரன் என் கழுத்து நெரிக்கிறான். அவனுக்கு என் தங்கச்சி மகன் மீனா மேல ஒரு கண்ணு. கொடுத்தா பணத்தை கொடு, இல்லைன்னா மீனாவை கல்யாணம் செய்து கொடுன்னு என் பிராணனை வாங்கலாம். கவலைப்படாதீங்க, உங்க கடனை நான் அடைக்கிறேன். மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற முறையில அவளுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? அசல் 20,000, வட்டி 10,000. பைசாவுக்கு பைசா வட்டி போடுறாங்க பாவிங்க. மொத்த தொகைக்கும் நான் செக் எழுதிக்கிறேன். இதை கொண்டு போய் அந்த அயோக்கிய முகத்துல விட்டு எறிங்க. மிஸ்டர் ராஜா, நீங்க மனித உருவத்தில் நடமாடும் தெய்வம். நல்ல சமயத்துல உதவி செய்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அம்மா மீனா, மாமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. புருஷனுடைய மனம் கோணாது நடந்து பிறந்த இடத்து பெருமையும் புகுந்த இடத்து கௌரவத்தையும் காப்பாத்து. உங்க திருமணத்தை நானே இருந்து நடத்தி வச்சுட்டு ஊருக்கு போறேன். குட் லக். தேங்க்யூ. மாமா, மீனா, என் மனம் போல உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ராதா, உங்க பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையும் நல்லா பரிசோதிச்சு பார்த்தோம். பல பெரிய டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணோம். ஏன் டாக்டர் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு அனீமியா வியாதி இருக்கு. அனிமியாவா? அப்படின்னா சாவு என்ன நெருங்கிட்டு இருக்கா டாக்டர்? நோ, ஆரம்ப ஸ்டேஜ் தான். குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை தானே டாக்டர்ஸ் கொடுக்கிற முதல் டானிக். இல்ல மிஸ்ஸஸ் ரவி, நிச்சயமா கியூர் பண்ண முடியும். ஆனா இந்த நிலையில உங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு குழந்தை பிறக்க கூடாதா? ஆமா, உங்க உடம்பு இருக்கிற நிலையில உங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கே ஆபத்து. ஏன் டாக்டர், குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேனா? நானே ஒரு டாக்டர்ங்கிற முறையில உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத தடுத்து உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. என் சாவுக்கு நாளை குறிச்சிட்டு என் சந்ததி அழிக்க சொல்றீங்களே டாக்டர். மிஸ்ஸஸ் ரவி, இந்த நிலையில உங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லை. என்ன சொல்றீங்க? எனக்கு மட்டும் வாழணுங்கிற ஆசை இல்லையா டாக்டர்? அவரையும் ஒரு வார்த்தை எழுதி கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். தாராளமா எழுதுங்க. உங்க கணவரும் ஒரு டாக்டர் தானே, அவரும் இதையே தான் சொல்லுவார். சரி டாக்டர், நான் போயிட்டு வரேன். மிஸ்ஸஸ் ரவி, கூடிய சீக்கிரத்துல நான் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆக போறேன். அதுக்கு முன்னால உங்களை இங்க அட்மிட் பண்ண நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அன்புள்ள அத்தா, நலம் நலம் காணாவா? நான் இன்று லேடி டாக்டர் கமலாவிடம் சென்றிருந்தேன். அவர்கள் எனக்கு குழந்தை மிஸ்ஸஸ் ரவி, என்ன சொல்றீங்க? அவரையும் ஒரு வார்த்தை எழுதி கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். தாராளமா எழுதுங்க. உங்க கணவரும் ஒரு டாக்டர் தானே, அவரும் இதையே தான் சொல்லுவார். அந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்கு தான்
கடவுள் எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிறக்க போற குழந்தை மேல எனக்கு பொறாமையா இருக்குங்க. நல்ல முறையில் பிறக்கும் என்று கூறினார். நீங்கள் வரும்போது உங்களை உங்கள் மகன் வரவேற்பான். என்றும் மறவாத ராதா.